ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேண்டமிக் முடிஞ்சதும் நம்ம எல்லாரும் நினைக்கிற ஒரே விஷயம் நல்ல வண்டியாக எடுத்து ஊர் சுற்றணும் தான். ஆனால் இந்த பெட்ரோல் ப்ரைஸ், குளோபல் வார்மிங் இதெல்லாம் நினச்சி பார்த்தாலே பைக் காரை விட்டுறலான்னு தோணுது. ஆனால் நம்ம பார்க்க போகிற கார் இந்த ரெண்டுக்கும் தீர்வாக இருக்க போகுது. இந்த கார் எவ்வளோ எக்கோ ஃப்ரெண்ட்லினா இந்த காரோட எமிஷன் வெறும் வாட்டர் தான். ஏன்னா இந்த காரோட எரிசக்தி பெட்ரோலோ டீசலோ இல்லை எலக்ட்ரிசிட்டியோ கிடையாது, ஹைட்ரஜன் தான். இந்த ஹைட்ரஜன் ஃபியூவல் கார் பற்றி இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஒரு ப்ராடக்ட் சஸ்டைன் ஆகணும்னா அதுக்கு இந்த ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ் இருக்கணும்: டெக்னாலஜி, பெர்ஃபார்மன்ஸ், காம்படிஷன், அப்புறம் என்விரான்மெண்ட். நம்ம இந்த எல்லா ஃபேக்டரும் அனலைஸ் பண்ணி ஸ்கோர் பண்ணுவோம். அப்புறம் ஏன் இந்த கார் நம்ம ஃப்யூச்சர்னு சொல்கிறேன்னு புரியும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெக்னாலஜி. புகைக்கு பதிலாக தண்ணி வருமா, அது எப்படின்னு நீங்கள் எல்லாரும் கேட்கலாம். பட் இது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான டெக்னாலஜி தான். சொல்லப்போனால் ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் கார் 1966 வந்துச்சு. பட் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால இது ஃபேமஸ் ஆகலை. பட் இப்போ இதோட ப்ராமிசிங் ஃப்யூச்சர் எல்லாருக்கும் தெரியுது. சொல்லப்போனால் மார்க்கெட்டில் இப்போ 3 ஹைட்ரஜன் பவர்ட் கார் இருக்குது: டொயோட்டா மராய், ஹுண்டாய் நெக்ஸோ, ஹோண்டா கிளாரிட்டி. சரி, இது எப்படி ஹைட்ரஜன் ஃபியூவல் செல் ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த காரில் 2 இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் இருக்குது: ஃபியூவல் செல் அப்புறம் ஹைட்ரஜன் ஸ்டோரேஜ் சிலிண்டர். நம்ம காருக்கு பெட்ரோல் ஃபில் பண்ணுற மாதிரி ஹைட்ரஜன் ஃபில் பண்ண வேண்டியது தான். ஸ்டோரான ஹைட்ரஜன் எல்லாம் ஃபியூவல் செல்க்கு பாசிட்டிவ் டெர்மினலாக வந்து சேரும். இந்த பாசிட்டிவ் டெர்மினல் மோஸ்ட்லி பிளாட்டினமாக தான் இருக்கும். அது இந்த கேட்டலிஸ்ட்க்கு வந்து சேர்ந்ததுக்கப்புறம் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவாக பிரிஞ்சிரும். ஃபைனலாக ஹைட்ரஜனில் எலக்ட்ரான் மட்டும்தான் ரிமைனிங் இருக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணிக்கும். அது மாதிரி இங்கே எலக்ட்ரோலைட் வழியாக பாசிட்டிவ் அயான் நெகட்டிவ் போல் போய் சேரும். பட் நெகட்டிவ் அயான்னால இந்த எலக்ட்ரோலைட் வழியாக பாஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த எலக்ட்ரான் சர்க்கியூட் வழியாக போகும்போது எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் காரோட உந்து சக்தியாக இருக்குது. அதுக்கப்புறம் புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான் நெகட்டிவ் டெர்மினலில் ஒன்று சேரும். அது மட்டும் இல்லாமல் அது கூட ஆக்சிஜனும் சேர்த்துக்கும். எல்லாம் சேர்ந்து H2O ஃபார்ம் ஆகும். இதுதான் கார் எக்ஸாஸ்ட் பைப் வழியாக வெளியே போக போகிறது. நம்ம இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு ஹைட்ரஜன் ஃபியூவல் காருக்கு 4.5 அவுட் ஆஃப் 5 கொடுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பெர்ஃபார்மன்ஸ். நம்ம இந்த க்ரைட்டீரியாவை 3ஆக பிரிச்சுக்கலாம்: மைலேஜ், ரீசார்ஜ் டைம், அப்புறம் பவர். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மைலேஜ். ஹைட்ரஜனாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த காரில் ஒரு கேஸ் சிலிண்டர் இருக்கும். அப்ராக்சிமேட்லி 4 to 6 kg கெப்பாசிட்டி கொண்டது. 1 kg ஆஃப் ஹைட்ரஜன் வச்சு 90 to 110 கிலோமீட்டர்ஸ் வரை போக முடியும். ஸோ ஃபுல் டேங்க் ஆஃப் ஹைட்ரஜன் வச்சு உங்களால் அப்ராக்சிமேட்டாக 360 to 600 கிலோமீட்டர்ஸ் வரை போக முடியும். அடுத்தது ரீசார்ஜ் டைம், அதாவது ரீஃபியூவலிங் டைம். ஒரு டேங்க் எம்டி டு ஃபில் பண்ண எவ்வளோ டைம் ஆகும்னா less than 5 minutes. பெட்ரோல் போடுற மாதிரி தான். எலக்ட்ரிக் கார் மாதிரி 8 hours வெயிட் பண்ண தேவையில்லை. இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம 4 points கொடுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது காம்படிஷன். இந்த டைப்க்கு மெயின் காம்படிட்டர் எலக்ட்ரிக் கார்ஸ் தான். எலக்ட்ரிக் கார் டெக்னாலஜி எவ்வளோதான் முன்னேறினாலும் ரீஃபியூவல் டைம் 1 hourக்கு கீழே கொண்டு வர முடியாது. அப்படி வந்தாலும் பேட்ரி லைஃப் குறைஞ்சிரும். பெட்ரோல் டீசல் கார்ஸை நம்ம கம்பேர் பண்ண தேவையில்லை, ஏன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் இது நம்ம பார்க்குறோம். எலக்ட்ரிக் கார்ஸ் பேட்ரி டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ரா மெட்டீரியல்ஸ் பொறுத்து கார் ரேட் கூடலாம். பட் இந்த ஹைட்ரஜன் ஃபியூவல் கார்ஸ் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த இஷ்யூ இல்லை. ஆனால் ஹைட்ரஜன் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் எலக்ட்ரிசிட்டியை கம்பேர் பண்ணால். அண்ட் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஃபியூவல் ஸ்டேஷன். ஒரு 100 எலக்ட்ரிக் சார்ஜ் ஸ்டேஷனுக்கு 5 ஹைட்ரஜன் ஃபியூவல் ஸ்டேஷன் தான் வேர்ல்டில் இருக்குது. அண்ட் இந்த ஃபியூவல் ஸ்டேஷன் செட்டப் பண்ண ரொம்ப காஸ்ட் அதிகம். ஸோ காம்படிஷன் கேட்டகரியில் 3.5 points கொடுக்கலாம். அடுத்தது என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஆக்ஷன் தான் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு வழிவகுக்கும். இந்த ஹைட்ரஜன் ஃபியூவல் கார் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி அண்ட் நம்ம உலகமே ஹைட்ரஜனால் உருவானது. ஸோ இந்த ஃபியூவலுக்கு பஞ்சம் வராது. பட் இந்த ஹைட்ரஜன் டைரெக்டாக எடுக்க முடியாது. ஹைட்ரஜனை தண்ணியில் இருந்து பிரிக்கவே நமக்கு எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது. அது விண்ட் ஆர் சோலாரை யூஸ் பண்ணுற வரைக்கும் என்விரான்மெண்ட்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ என்விரான்மெண்ட்க்கு 4 points கொடுக்கலாம். இந்த 4 ஃபேக்டர்ஸில் ஹைட்ரஜன் ஃபியூவல் கார் 15.5 அவுட் ஆஃப் 20 ஸ்கோர் பண்ணியிருக்கு. இதே ஃபேக்டர்ஸில் எலக்ட்ரிக் கார் 14.5, அப்புறம் பெட்ரோல் அண்ட் டீசல் கார்
12 ஸ்கோர் பண்ணியிருக்கு. நமக்கே கிளியராக தெரியுது ஃப்யூச்சரில் ஹைட்ரஜன் ஃபியூவல் கார் யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் நிறையா இருக்குது. இது பற்றின உங்கள் கருத்து என்னன்னு சொல்லுங்கள். இது போல் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷன் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் எந்த டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுன்னு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.